வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களே, நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்னைக்கு நிற்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கண்டனோட உங்களுக்கு வந்திருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் வந்து தக்காளி, மிளகா, காய்கறி பயிர்கள் எல்லாமே உங்களுக்கு நர்சரி வளர்த்து தராங்க. ஒரு 5லேருந்து 25 நாளுக்குள்ள அந்த குழந்தைய எப்படி வளர்த்து தராங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம நர்சரியில் வந்து என்னென்ன செடி சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மேஜராக பாக்கு, சரிங்க சார். பாக்கில் ஹைப்ரிட்டு, அப்புறம் தக்காளி, கத்திரி, மிளகா, பப்பாளி, ரெட் லைட் பப்பாளி. எத்தனை வருஷம் பண்ணியிருக்கீங்க? ஒரு 10-12 வருஷமாக இருக்கும். 10-12 வருஷம். ஆமாம். ஃபஸ்ட்டு கரும்பு பயிர் தான் போட்டோம். இந்த கரும்பு பயிருக்கு இங்கே வந்து ஒரு ஆர்டர் இல்லை, அதனால இப்போ கரும்பு பயிர் விட்டுட்டு மற்ற கரும்புனா எப்படி சார்? பட்ஸ், சிங்கிள் பட், அதாவது சிப்பட்ஸ் மட்டுங்களா? வேற என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற பப்பாளி, கத்திரி, மிளகாய், தக்காளி, பாக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நர்சரியில மண்ணு இப்ப நார் போடுறீங்க இல்லைங்களா? அதே நர்சரிக்கு வந்து இப்ப தக்காளிக்கு மத்ததுக்கெல்லாம் வந்து நார் போடுறீங்க. பாக்குக்கு, மிளகுக்கு, மற்ற செடிங்களுக்கு, மரப்பயிர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு கலக்குறீங்க. இதுல வந்து மத்தவங்க செய்யாத விஷயத்த நீங்க என்ன சார் செய்யறீங்க? செய்யாத எல்லாரும் தான் செய்யறாங்க. நம்ம வந்து இது கெமிக்கல் போடுறத குறைச்சிட்டு 90% கெமிக்கல் கிடையாது. இந்த பூரா ஆர்கானிக்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் பண்ணுவேன், காயர் கம்போஸ்ட்டை. அப்புறம் ஒரு இடத்துல போட்டு அதில் ஒரு 4-6 இன்ஃபுட்டு கொடுக்குறேன், எல்லாம் பயோ இன்ஃபுட்டு. அதை ப்ராசஸ் பண்ணுறேன். அங்கிருந்து மறுபடியும் வேறு இடத்துல கொண்டு வந்து போட்டு அது இந்த டிவிடி, சூடோமோனஸ், இது மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டு அதை பண்ணுறது மாதிரி நல்லா கம்போஸ்ட் ட்ரீட் பண்ணி போடுறதுனால செடி நம்மளுக்கு நல்ல வேறு நல்லா வரும். இவ்வளோ கலக்கிறதுனால வந்து சார் என்ன சார் பெனிஃபிட்? சரி, மண்ணிலையும் கலக்கிறதுனால செடிங்களுக்கு என்ன? வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த செடி மேலே வளருதான்னு பார்க்கக்கூடாது, கீழே வேர் நிறைய இருக்கணும். வேருடைய எண்ணிக்கை அதிகம் இருந்தால் தான் நல்லா போன இடத்துல நல்லா பொழைச்சி நல்லா இருக்கும். இப்போ நார்ல கலக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க சார். நம்மளுக்கு வந்து இந்த நர்சரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைங்களுக்கு நோய் வர மாதிரி நிறைய நோய்ங்க வந்து நாத்துல வருது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வந்து மருந்து அடிப்பீங்களா இல்லை இயற்கை முறையிலே பண்ணுறீங்க? கட்டாயம் மருந்து அடிக்கிறேன். அது இந்த அழுகல் நோய்க்குன்ட்டு நான் இந்த ஒரு 2 டைம் அடிப்பேன். நாற்று இங்கே போட்டு ஒரு 10ஆவது நாள் ஒருக்க அடிப்பேன், அடுத்து 15 to 20 நாளில் ஒருக்க அடிப்பேன். ஸ்ப்ரே பண்ணி தான் கொடுப்பேன். அது இந்த அழுகல் நோய்க்கு உண்டான கார்பன் டை ஆக்சைடு, மேங்கோ ஜிபி, இது மாதிரி ஏதாவது அழுகல் நோய்க்கு அடிச்சு தான் கொடுப்பேன். சரிங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா வளர்ந்தால் தான் அங்கே போய் நல்லாயிருக்கும். சரிங்க சார். இப்போ நீங்கள் 25 நாளில் கன்று கொடுக்குறீங்க இல்லைங்களா? 25 நாள் இல்லை, 18 to 23 நாளில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். 25 நாள்ன்றது தண்டு போய் இந்த நாள் ஊற்றி போய் செடி இங்கே வளைஞ்சி போயிடும். அப்படியே அது அங்கிட்டு போனால் நல்லா நிற்காது. சரி, அந்த இன்குபேட்டர்ல எப்படி குழந்தை வச்சு வளர்க்குறோம் அதே மாதிரி சேம் அதே மாதிரி வளர்க்குறீங்க. ஆனா காட்டுல கொண்டு போயிட்டு இந்த நிறைய அழுகல் வருது, வெம்பல் வருது, செடி சாகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் பண்றீங்க? இல்லை, எனது பர்சன்டேஜ் குறைச்சி தான் வரும். சரிங்க. எனது வந்து அவ்வளோ ஜாஸ்தி வராது, அழுகல் வராது. ஏன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இங்கே நாங்கள் இன்புட் கொடுத்துட்றோம். நல்லா வேர் நல்லா வளர்ந்துருக்கிறதுனால பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சார் ரெஃபர் பண்றீங்க? அது மாதிரி சாவறதுக்கு செடி வந்து செத்து போகுது இல்லைங்களா, அழுகல் வந்து, அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க மொத்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி அதிகமாக விட்டுருவாங்க. ஒரு தண்ணி விடுவாங்க, அடுத்து 2 நாள் ஒரு தண்ணி விடுவாங்க. தெனு விடுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. தண்ணியை குறைக்கணும், தண்ணியை குறைச்சி அளவாக விடணும். ஃபஸ்ட்டு நடுவு ஃபுல்லாக விட்டுவிடணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அப்புறம் அண்டழுகள் வராமல் இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி கடைக்காரட்டு மருந்து போய் கேட்டு என்ன கொடுத்தா நல்லா இருக்குன்றது கொடுக்கணும். 2ஆவது நாள் 3ஆவது நாள் இருந்து அந்த வேரழுகளுக்கெல்லாம் வந்து தண்டழுகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடணும். நான் இப்போல்லாம் நிறைய வியாதி வருது, அதுக்கெல்லாம் கொடுத்து ஆரம்பித்தா நல்லா கொண்டு வராங்க. ஒரு சில நல்லா ஒரு செடிக்கு 1 பாக்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க, அந்தளவுக்கு வளர்த்துறாங்க. இந்த நார்ல வந்து அழுகல் நோய் கண்டென்ட் இல்லாம இருக்கிறதுக்கோசரம் நம்ம மருந்து கலக்கிறோம் இல்லைங்களா? அது என்னன்னா மருந்து, இயற்கை மருந்து கலக்குறீங்க. அவங்க அந்த மண்ணுல போய் நடுறவங்களுக்கு வந்து அதை போடுறதே கிடையாது. அவங்க நீங்க ரெஃபர் பண்ண விரும்புறீங்களா சார்? இல்லை, அது நாங்கள் போடுறோம். மற்றது வந்து எப்படி போடுறாங்கன்னு நம்ம எல்லாம் நல்லா தான் போடுவாங்க. நம்ம கொஞ்சம் கூடுதலாக இன்புட் கலக்கிறோம், அவ்வளோதான். அப்படி இல்லை சார். இல்லை, செடி நம்மள்ட்ட வாங்கிட்டு போறாங்க இல்லைங்களா? வாங்கிட்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து சூடோமோனஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, அசோஸ்பைரில்லம், இப்போ 6 கண்டென்ட் இயற்கை உரமா சேர்க்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? அவங்களையும் வந்து ரெஃபர் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமாம், பண்ணுறோம். கட்டாயம் கொடுக்க கூட கடையில் வாங்கிட்டு போனாங்க, எல்லாத்துக்கும் சொல்கிறோம் க்ளீனாக. நீங்கள் நட்ட 3ஆவது நாள் அதை மருந்து கொடுங்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு, பபசின், இது மாதிரி ஒன்று கொடுங்க. வேருக்கு அப்படியே நேச்சுரல் கல்டிவேட் கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் அதை காட்டி டெய்லி ஒவ்வொரு செடியும் கண்ணில் பாருங்கள், பார்த்தா தான் அதை வந்து நல்லா வளர்த்த முடியும், புள்ள மாதிரி வளர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அட்வைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்கன்னு சொல்கிறோம், கேட்பாங்க. கேட்கும்போது சொல்கிறோம், இல்லைனாக்கா போய் இப்படி வந்து வாங்கிட்டீங்க, இல்லைனா செடி கொண்டு போய் கடைக்காரட்டி கேளுங்க,
ஏன்னா நிறைய கம்பெனிஸ் எங்களுக்கு கம்பெனி பற்றி தெரியாது, எங்களுக்கு அந்த கெமிக்கல் நேம் தான் தெரியும். அந்த கம்பெனி அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கொடுப்பாங்க, அதை வாங்கி பயனடைங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். நம்மள்ட்ட இப்போ என்னென்ன செடி நம்மள்ட்ட இப்போ அவைலபிள் இருக்குது சார்? அவைல் சாகோ இருக்குது, ம். அப்புறம் 448 இருக்குது, இந்த பப்ஜின்னு ஒரு ரகம் இருக்குது, அப்புறம் 765 இருக்குது. தக்காளியில் இவ்வளோ தான் போட்டுக்கிறோம். அப்புறம் மிளகாயில் ஷியரா போடுறோம், கத்திரியில் லலிதா, பப்பாளியில் ரெட் லேடி, பாக்கில் வந்து இது இண்டஸ்ட்ரி மங்களா, இது முஹித் நகர், அப்புறம் அசாம் ட்ரிபிள் 9. இந்த 3 வெரைட்டி என்கிட்ட எப்பயும் அவைலபிள் இருக்கும். நானே பழமும் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். செடியும் 10 அடி போனால் செடி அங்கேருந்து வாங்கி கொடுத்துட்டு வரோம். கர்நாடகா மங்களூர்லேருந்து செடி வரும். ஒரு சில இடத்துல வந்து இது காஃபி பார்த்தேன் சார். காஃபி இருக்குது, மிளகு இருக்குது, அதே மாதிரி பலா மரமும் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நீங்களே இப்போ கட்டிங்ஸ் போட்டு கொடுக்குறீங்களா இல்லைங்களா வாங்கி கொடுக்குறீங்களா சார்? இல்லை, அது கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வரோம். மிளகுல என்னென்ன? மிளகுல வந்து மிளகு நான் பெரும்பாலும் பண்ணுறதில்ல. இது பலாச்செடி கொண்டு வந்துருக்குறேன், அது அந்த ஒட்டு பலா, அது அங்கிருந்து கொண்டு வந்துருக்குறோம், அவ்வளோதான். வேறு மற்றது இந்த லிச்சி இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம், அது சொந்தத்துக்காக போட்டுக்கிறோம், அது விற்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ நேரம் பயனுள்ள தகவல். சரிங்க, மிக்க நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் தான் நம்ம கடைக்கு வாங்க. முத்துக்குமரன் அக்ரிமார்ட், கடை எண் 1, வனவாசி வணிக வளாகம், பகடுபட்டு பெரிய ரோடு, கருமுந்தரை. மேலும் தொடர்புக்கு 9500740272. நன்றி, வணக்கம் மக்களை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.